அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு மாசத்துல இருக்கோம். தை மாசம். முருகனுக்கு தைப்பூசம்னாலே ரொம்ப சிறப்பான ஒரு நாள் தான். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி தைப்பூசம் வருது. அனைத்து பக்தர்களுக்கும் அந்த முருகனோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கணும். கண்டிப்பாக கிடைக்கும். உண்மையான கோரிக்கை எல்லாமே அந்த முருகன் நம்மளுக்கு நிறைவேற்றி வைப்பார். அதே மாதிரி நான் இப்போ எங்கே இருக்கேன்னா நம்ம நாகம்மா கோயிலில் தான் இருக்கேன். நாளைக்கு இங்கே நாகம்மா கோயிலில் விசேஷம் இங்கே கிடையாது, வேலப்பூர் கோயிலில் தான் விசேஷம். வேலப்பூர் கோயில் போகிற வழியில் நம்மளுக்கு அங்கே ஒரு கோயில் இருக்குது, நாகசக்தி முருகன் கோயில் அங்கே ஒன்று இருக்குது. நீங்கள் அங்கே வந்தீங்களாக்கும் வேலப்பூர் கோயிலுக்கு வர அனைவரும் அம்மாவையும் தரிசிக்கலாம். அங்கேயும் சாமி கும்பிட்டு உங்களுக்கு அன்னதானம் அங்கேயும் சிறப்பு 11 மணிக்கு அன்னதானம் ஆரம்பிச்சிடும். 3 மணி வரைக்கும் அங்கே அன்னதானம் நடந்துட்டுருக்கோம். நீங்கள் வார பக்தர்கள், ஏன்னா அந்த ஏரியாவில் ஹோட்டலே கிடையாது, யாரும் பட்னியாக போகக்கூடாது. அதான் மெயின். நீங்கள் சாமி கும்பிட வரீங்களா என்னன்னு தெரியல, அம்மாவை பார்க்காட்டி கூட வயிறார நல்லா சாப்பிட்டு போங்க. அதே மாதிரி புதன்கிழமை நம்ம இங்கே நாகமாமா கோயிலில் பௌர்ணமி பூஜையும் தை பௌர்ணமி பூஜையும் வராகி அம்மனுக்கும் பூஜை சிறப்பு பூஜையும் நடக்குது. நீங்கள் அதில் நீங்கள் கலந்துக்கிறலாம். அம்மா அன்னைக்கு அருள்வாக்கும் சொல்கிறாங்க. நிறைய பூஜைகள், நிறைய பக்தர்களும் வருவாங்க. அன்னைக்கு இங்கேயும் அன்னதானம் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க வர முடிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி அம்மா கிட்ட அருள் வாக்கு கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கோ நீங்கள் இன்னைக்கு நாளைக்கெல்லாம் நீங்கள் புக்கிங் பண்ணிடணும். ஃபோன் போட்டு புக்கிங் பண்ணிடணும். நம்ம இதுலேயே நம்மளுக்கு நம்பர் கொடுத்துருவோம். நீங்கள் அந்த நம்பரில் நீங்கள் ஃபோன் போட்டு நீங்கள் புக் பண்ணிக்கிறலாம். புக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்தீங்களாக்கும் புதன்கிழமை காலையில் ஒரு 8 மணிக்கு தான் ஆரம்பிச்சிடும். 8 மணிக்கு ஆரம்பித்தா சாயங்காலத்து வரைக்கும் அன்றைக்கி பூஜை நடந்துகிட்ருக்கோம், அன்னதானம் நடந்துகிட்ருக்கோம். அருள் வாக்கு கேட்குறவங்களும் கேட்டுக்கலாம். இல்லை அருள் வாக்கு கேட்கல, நாங்கள் சாமி கும்பிட வரணும்னு சொன்னாங்களுக்கும் நீங்கள் நல்ல அம்மாவோட நாகம்மாவோட தரிசனம், வராகி அம்மனோட தரிசனம் முடிச்சுட்டு இங்கே இருக்க இயற்கையெல்லாம் பார்த்து ரசித்து அன்னைக்கு எல்லாரும் கூட சந்தோஷமா இருந்து அன்னதானத்தை முடிச்சுட்டு நீங்கள் சாயங்காலமோ உங்களுக்கு எப்போ டைமோ போகலாம். கண்டிப்பாக இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. தைப்பூசமும் தை பௌர்ணமியும் சேர்ந்து வர இந்த நல்ல நாளை நம்ம யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் அருள்வாக்கு கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்ல எதிர்காலம் நல்லா இருக்கணும். தொழில், படிப்பு சம்பந்தமான விஷயம், வீடு சம்பந்தமான விஷயம், குழந்தை பாக்கிய சம்பந்தமான விஷயம், எதுவாக இருந்தாலும் நம்மளோட கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அம்மா அருள் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாங்க அம்மா. நீங்கள் தவற விடாமல் நாளைக்கு வேலப்பூர் கோயில் போகிற வழியிலேயே ஒரு 2 கிலோமீட்டருக்கு இந்த பக்கமே நம்ம கோயில் அமைஞ்சிருக்கு. அன்னதானம் சாப்பிட்டு போங்க. புதன்கிழமை இங்கே பௌர்ணமி பூஜை நடக்குது. நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக வாங்க. அம்மாவை தரிசனம் பண்ணி சாப்பிட்டு கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்டு சந்தோஷமா போங்க. எல்லாருக்கும் தைப்பூசம் முருகனோட அருள், அந்த அம்மா ஆதிபராசக்தியோட அருள் கிடைச்சி எல்லாரும் கோடான கோடி வாழ்க்கை சந்தோஷமா வாழணும். எல்லாருக்கும் அந்த இறைவனோட அருள் கிடைக்கின்றதுக்காகத்தான் இந்த பதிவு. யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நாங்கள் இந்த டிஸ்கஸ் பாக்ஸ்லேயே நாங்கள் நம்பர் கொடுத்துட்றோம். நீங்கள் அதில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துருக்குங்க. புக் பண்ண முடியலன்னா கூட நேராக நீங்கள் இங்கேயே வேணா அந்த டயத்துக்கு முன்னாடியே வந்தீங்களா நீங்கள் டைரெக்டாக புக் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலருக்கு புக் பண்ண தெரியாது, யார் நம்பர் என்ன நம்பர்னு தெரியாது. நீங்கள் நேராக ஒரு காலையில் வந்துட்டீங்களாக்கா என்ன புக் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு டக்குன்னு அம்மாவை பார்த்துடலாம். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். வேற லேட் ஆனாலும் பரவாயில்ல, இங்கே தங்குறதுக்கெல்லாம் வசதி இருக்குது, பாத்ரூம் எல்லாமே இருக்குது. இந்த புக்கிங் சிஸ்டம் எதுக்குன்னு சொன்னால், தூரம் இருப்பாங்க. ஏன்னா வீட்டில் யாரும் தனியாக ஒருத்தர் விட்டு வந்திருப்பாங்க, குழந்தைகளை விட்டுட்டு வந்திருக்கலாம். பக்கத்தில் தேனி மாவட்டம் உள்ளவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனால் கூட பரவாயில்ல. தூரமாக இருக்கிறவங்க நம்ம அந்த சௌகரியம் நம்ம கண்டிப்பாக செய்து கொடுக்கணும். அதுக்காகத்தான் இந்த புக்கிங்கு. வேற எதுவும் தப்பாக நினச்சிக்கிற வேண்டாம். புக்கிங்னு ஆரம்பிச்சது அதுக்காகத்தான். ஏன்னா அவங்க ட்ரெயின் மிஸ் பண்ணிடலாம். இந்த சென்னை, ஈரோடு, கோயம்புத்தூர், இப்படி அந்த குற்றாலம், இந்த சைடு தென்காசி, இப்படி தூரமாக இருந்து வரவங்களுக்கு தான் புக்கிங்கு. இங்கே தேனி மாவட்டம் உள்ளவங்களுக்கு புக்கிங் கிடையாது. நீங்கள் எப்பயும் பார்க்குறது மாதிரி பார்த்துக்கலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக அது முன்பதிவு கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அப்போதான் அவங்க டக்குன்னு பார்த்துட்டு அவங்க அந்த பஸ்ஸை ட்ரெயின் மிஸ் பண்ணாமல் வீட்டுக்கு போகணும். ஏன்னா தூரமாக இருக்கும். அதுக்காகத்தான் அந்த முன்பதிவு. அதுக்காக நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துக்குங்க. வந்தப்போ புக் பண்ணிக்கலாம். தூரமாக இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிட்டு தான் வரணும். புக் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் வந்தோடனே உடனே பார்த்துட்டு அம்மாவை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அருள் வாக்கு கேட்டுட்டு போகலாங்க. புக்கிங் நம்பர் நான் சொல்கிறேன், எல்லாரும் கவனமாக கேட்டுக்குங்க. 860 850 40 41. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், 860 850 40 41. இதான் புக்கிங் நம்பரு. எங்கே நம்ம கோயில் அமைஞ்சிருக்குன்னா, இது அட்ரஸ் நான் ஃபோன் நம்பர் சொல்கிறேங்க, கேட்டுங்க, கவனமாக கேட்டுங்க. முன்பதிவு உள்ளவங்க இந்த ஃபோன் நம்பரை நீங்கள்
முன்பதிவு பண்ணிக்கலாம். 860 850 40 41. நம்ம கோயில் எங்க இருக்குன்னா தேனி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஓடப்பட்டி பஸ்ல ஏறுங்க. ஓடப்பட்டி பஸ்ல ஏறி வெங்கடாச்சலபுரம் வந்து இறங்கிட்டீங்கன்னா யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க நாகம்மா வராகியம்மன் கோயில், நாகம்மா கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா யாரு வேணா சொல்லுவாங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் நடக்கிற தூரம் தான் இருக்கு. நீங்க வரலாம். புது பஸ் ஸ்டாண்ட், தேனி புது பஸ் ஸ்டாண்டு, வெங்கடாச்சலபுரம். நம்ம கோயில் இருக்க ஊர் வந்து வெங்கடாச்சலபுரம். நாகம்மா கோயில்னு சொன்னா யார் வேணாலும் சொல்லுவாங்க. ஓடப்பட்டி பஸ்ல ஏறணும். ஓடப்பட்டி பஸ்ல ஏறி வெங்கடாச்சலபுரத்துல இறங்குங்க. இந்த போன் நம்பரை நீங்க இதையும் பாத்துக்குங்க. நம்பரு இதான் நம்மளோட கான்டாக்ட் நம்பரு. முன்பதிவு பண்றவங்க வந்து இந்த நம்பருக்கு பண்ணிக்கங்க. நீங்க வந்து அம்மாவோட அருள் ஆசையை பெற்று எல்லாரும் சீரு சிறப்பா நோயற்ற வாழும் குறையற்ற செல்வத்தோட சந்தோஷமா வாழன்றதாக எங்களோட ஆசை. நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த என் மூலியமா உங்களுக்கு இந்த வாய்ப்பை நான் சொல்றதுக்கு எனக்கு அதுதான் பெரிய பாக்கியம் கொடுத்து வச்சிருக்கணும். நான் கொடுத்து வச்சதுதான் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வாங்க. எல்லாரும் வந்து அம்மாவோட ஆசீர்வாதம் பெற்று அனைவரும் சந்தோஷமா இருக்கணுங்க. நன்றிங்க, வணக்கம்.